வந்திருந்தாங்க. பிள்ளை கூட்டி வந்திருந்தாங்க. அவன் பிள்ளைகிட்டே நான் அனுமதி எடுத்தேன். இதை பயான்ல நான் சொல்லுவேன், ஊரு பேர் சொல்ல மாட்டேன், பயான்ல சொல்லுவேன் அனுமதி எடுத்திருந்தேன். சூசைட் பண்ணி தப்பிச்சு அந்த பிள்ளை. ஒரு தடவை ஃபேன்ல கவுத்த போட்டுட்டு தொங்குது, அந்த ஃபேன் சிறகு வளைஞ்சதுனால அந்த பிள்ளை தப்புது. ரெண்டாவது தடவை வாப்பாட சீனிக்கு போற குளிச்சேன். வீட்டில் இருந்த பெண்ணோட வீட்டுல உள்ள அவ்வளவு டேப்லெட்டை எடுத்து ஒரே அடியா முழங்குது, பிள்ளை தப்பிச்சு. ஏன் சூசைட் பண்றான்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. இந்த பிள்ளை ஏன் சூசைட் பண்ண முயற்சி செய்யுதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வராங்க, கவுன்சிலிங் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங். தெரியல, பிள்ளை ஒரு பேச்சும் இல்லை. பிள்ளைக்கு இப்ப பாதுகாப்பு, எப்ப வேணுமென்றாலும் தற்கொலை செய்யலாம். பிள்ளையினுடைய நிலைமை என்ன, எப்ப வேணுமென்றாலும் தற்கொலை செய்யலாம். கூறிய ஆயுதங்களை வீட்டில இருந்து அகற்றுறாங்க. பக்கத்திலேயே 2 பெண்கள் பாதுகாப்பா வைக்கிறாங்க. டாய்லெட் போறதா இருந்தா கதவை லொக் பண்ணக்கூடாது, நாங்க நிப்போம், நீ போயிட்டு வா. ஏன்னா அதுக்குள்ள போய் ஒரு தடவை என்ன செஞ்சிக்கா, பாய பாத்திக்கா மாடியில இருந்து ஜன்னலால. இப்படி எல்லாம் இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு வச்சுட்டு நேரம் தான் என்னட்ட கொண்டு வராங்க. அந்த பிள்ளைய, இந்த பிள்ளைகிட்ட பேசி மனிதாலே கணக்க பேசி ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு பிறகுதான் பிள்ளை நடந்ததை சொல்லுது. ஒரு எஜுகேட்டான ஒரு பெரிய ஃபேமிலி, நல்ல ஒரு சமூகத்துல நல்ல மதிப்புள்ள ஒரு ஃபேமிலி, அழகான ஒரு கேர்ள், ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிள்ளை, கூட படிக்கிற இன்னொரு பிள்ளை தன்னுடைய நானாவை பத்தி நானெல்லாம் பேச விட்டிக்கான். என்னை பத்தி எடுத்து வை, இன்னைக்கு அந்த பிள்ளைய விருப்பம், எங்க நானும் நீ கல்யாணம் முடிச்சா நம்ம எப்பவுமே ஃப்ரெண்டா இருக்கலாம், நானும் அப்படிப்பட்டவன் நல்லவன் நல்லவன் சொல்லி 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 இவ போன ஒரு நாள் கொண்டாந்து அவன்கிட்ட கொஞ்சம் பேசு சும்மா ஹலோ சொல்லு, அவ்வளோ போதும், குரலை கேட்டதான் அவன் சாப்பிடுவான், 3 நாளா சாப்பிடல சொல்லி சொல்லியே ஒரு தடவை ஹலோ சொல்லிட்டான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஹலோ அவ்வளோதான், ஹலோ அவ்வளோதான், ஹலோ அவ்வளோதான், மறுபடியும் ஒரு சிம்மோட ஃபோன் கொடுத்துட்டான். அவன் பயமா இருக்கு, ஒன்றும் இப்போ தேவையில்லை. சரியா இரவு 12 மணிக்கு எல்லாரும் தூங்கிறதுக்கு அப்புறம் இந்த போனுக்கு பெட்டியை போட்டு ஒன் பண்ணு, ஏற்கனவே சைலண்ட்ல தான் பெட்டி, ஹேண்ட் ஃப்ரீயை காதில் போடு, ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு தங்கச்சூடாகவே எல்லாம் செட் பண்ணி இந்த போன் கொடுத்து இந்த போன்ல பேச தொடங்கிட்டாங்க. யாருக்கும் தெரியாது, இந்த பிள்ளைகிட்ட போன் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, எல்லாம் ஸ்கூல் பேக்லேயே இருக்குது. பிஞ்சாவாது, ஏன்னா அதுக்கு அந்த அந்த நம்பர் வேறு யாருக்கிட்டையுமே இல்லை. பெட்டியெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் அந்த போன் இருக்கும். தேவைப்பட்ட நேரம் ஒன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, யாருக்குமே தெரியாது. 1 வருஷமா போன் வச்சுட்டு இருந்திருக்கிறான், 1 வருஷம் யாருக்குமே தெரியல. என்ன நினைச்சிட்டீங்க, நம்ம எல்லாம் நல்ல புள்ள, நம்ம புள்ள நினைச்சிட்டோம். திடீர்னு செக் பண்ணா தான் தெரியும். கதவை தந்தா தான் புள்ள தூங்கிட்டு தான், லைட் ஓப் பண்ணிக்கும், புள்ள தூங்கிட்டு தான் இருக்கும். தலானிக்கு அடியில போன ஹேண்ட் பிரேக் ஆகுது, நமக்கு அது தெரியுமா? அது முடி எடுத்து விட்டா பெண்களுக்கு இன்னும் வசதி. அந்த முடியை எடுத்து விட்டுட்டாங்கன்னா ஹேண்ட் பிரேக்கவே தெரியும், ஆம்பளை பிள்ளைன்னா தெரிஞ்சுட்டு போகும். உள்ள பார்த்தா தூங்கிட்டே இருக்குது, அது பேசுறது தலானிக்கும் கேட்காது. அந்த அளவுக்கு தான் கண்டுபிடிச்சு வச்சுக்காங்க. மெதுவா பேசினா அவனுக்கு அழகா கேட்குற அளவுக்கு. இப்படியே போன்ல பேசி பேசி தொடர்பாகி அந்த போன்ல இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து அது பழக்கி அதுல வீடியோ போன் பேசி வீடியோ போன்ல 2 பேருமே பேசி இவளை மொத்தமா நிர்வாணமா அவனுக்கு வீடியோவுல காட்சி அவன் அதை ரெக்கார்டு எடுத்துட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு பெரிய ஒரு குற்ற செயல்ல பிடிக்கப்பட்டு அது பரபரப்பா போச்சு அந்த சம்பந்தப்பட்டவன். அதுக்கு பிறகுதான் இவனுக்கு தெரியுது ஒரு பெரிய அயோக்கியன், இவனை கல்யாணம் கட்ட முடியாது என்று. இவன் என்ன அவனோட இது பேச முடியாது, எல்லாம் கட்டாக்குறான். கட்டாக்கினா இப்ப அவன் பிளாக்மெயில் பண்றான். என்ன நினைச்சிட்டு நம்மளோட இப்ப பேச அமைக்கிற நீ, உன்னோட மொத்த உருவம் என்னட்ட வீடியோ இருக்குது, நெட்ல போடுவேன்னுட்டான். மொத்தமா என்கிட்ட வீடியோ இருக்கு, அவ்வளோத்தையும் நம்பிட்டா இவன். அந்த அளவுக்கு இப்ப எக்ஸ்பிரஷன் இருக்கு, நமக்கு தெரியல. அவன் எல்லாம் ரெக்கார்டு வச்சுக்க, நெட்ல போடுவேன். இப்ப இவனுக்கு ஒரு முடிவு கொண்டு இவனோட வாழ்றதா நரக வாழ்க்கை, ஏன்னா மோசமானவன், பாரி ஒரு குற்றச்செயல பிடிபட்டவன், இவன் அவனோட வாழ முடியாது. இவனோட வாழணும்னு சொன்னா கூட வீட்டுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவனை தெரிஞ்சுட்டு அந்த வீட்டுல வேற கல்யாணம் முடிச்சோம்னா நம்ம மானம் கப்ப சேரும். ஒரே வழி நம்ம சாவுறதுதான்ங்கிறது தான் அந்த பிள்ளை சூசைட் பண்றதுக்கான காரணம். பாத்தீங்களா எவ்வளவுக்கு ஆபத்தான ஒரு நிலையில போயிட்டு இருக்க மாட்டே. பிள்ளைக்கு போன் நாம கொடுக்கவே இல்லை, பிள்ளைக்கு இன்னொருத்தன் போன் கொடுக்கலாம். அதனால நாங்க கண்காணிக்கணும் நம்ம பிள்ளைகிட்ட எப்படி இருக்குன்னு. கடைசியில நான் அவன் நம்பரை எடுத்து அவனுக்கு பேசி பக்குவமா
அவனை தந்திரமா மயங்க வச்சு எடுத்து அவன்கிட்ட அந்த நிலைமையை சொல்லி அந்த பிள்ளையோட மனநிலையை சொல்லி அவன்கிட்ட இருக்கிற அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை அப்படியே மெமோரி சிப்போட அந்த போனுக்கு காசை கொடுத்து அதை வேண்டி அதை தூக்கி போட்டு உடச்சி அந்த பிள்ளைகிட்ட காட்டிம்மா இனி நீ சூசைட் பண்ணாத அதெல்லாம் தொடர் வந்து போச்சு இப்ப நல்லா இருக்குது அந்த பிள்ளை. இப்படி எல்லாம் செய்யலாட்டி ஒரு பிள்ளையுடைய மானம் என்ன ஆகுறது சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னொருத்தன் போன் கொடுத்தே இப்படி நடக்குது, நம்ம போன் கொடுக்கலாமா பிள்ளைகளுக்கிட்ட? வீட்டுல நெட் கனெக்ஷனை வச்சுட்டு நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம். இளமை பருவம் என்னெல்லாம் உணர்ச்சி தூண்டும். மூணாவது ஷைத்தான் வந்து உட்கார்ந்துடுவான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எனவே குழந்தைகளை வளர்க்கறதுல ரொம்ப பேணுது. அவன் படிக்காட்டியும் பரவாயில்ல, ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒழுக்கம். பிள்ளைங்க கேட்கிற ஸ்டைல கேட்கிற உடுப்பு வேண்டி கொடுக்குறோம் நாம. பிள்ளைகளுக்கு வேலைக்காரனா பெற்றோர்களை நான் சொல்ற மாதிரி தான் நீ உடுக்கணும்னு சொல்லணும். அவன் சொல்றான் நான் கெப்கட்டு வெட்ட போறேங்கிறான். கெப்கட்டை இஸ்லாம் தடுத்து ஒரு பக்கம் சிரைத்து ஒரு பக்கம் வைக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கலாச்சாரத்தை ஸ்டைல் ஆக்குறான். கெப்கட்டா ஒரு பக்கம் சிரைத்து ஓரங்களை சிரைத்து முடிய வைக்கான். இது ஒரு பிள்ளை வெட்டிட்டு வானான். அந்த பிள்ளைய பெத்தவன் பார்த்துட்டு இருக்கான். மான் கிட்ட ஒரு பெத்த புள்ள அவன் 10 வயசுண்டா என்ன 18 வயசுண்டா என்ன நீ சொல்லி அவன் முடிவெட்டல என்ன புள்ள வளர்க்குற நீ? பாப்பாக்கு உருக்க தெரியாது, கூப்பிட்டு தண்டிக்க தெரியாது, மொட்டையாடி முழுசா மொட்டை அடிப்போம் அவனே அப்படின்னு சொல்ல தெரியாது. அது என்ன செய்யற? இப்ப பிள்ளைகிட்ட யாரு கலைக்கிறாங்கிறாங்க. வெக்கம் இல்ல, பிள்ளைகிட்ட யாரு கலைக்கிற? பொம்பளை பிள்ளை கேட்கிற உடுப்பெல்லாம் வேண்டி கொடுக்குறோம். இந்த உடுப்பு மானத்தை பாதுகாக்கிற உடுப்ப மானத்தை விற்கிற உடுப்பான்னு நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. விஷம் விஷம் ரெண்டு வர வர நம்ம வேண்டி கொடுக்க வேண்டியதானே. இது இறுக்கமா இருக்கிறேன் இப்படி இருக்கிற இந்த யோசிக்க வேணாம். அப்ப நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிறோம். அதான் நான் சொன்ன ஆரம்பத்துல சிறுவர் உரிமை என்ற சட்டத்தை போட்டு வச்சுட்டான். பிள்ளைகளை ஏசக்கூட முடியாதான், அடிக்க இயலாது, ஏச இயலாது. இவன் போட்ட சட்டம். அப்ப என்ன செய்யலாம்? பிள்ளை அவங்களுடைய ஸ்டைலுக்கு வாழலாம். ஆனா நாம என்ன செய்யணும்? இஸ்லாம் சொல்ற ஸ்டைல தான் வாழணும். பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை திணிக்கணும். ஆரம்பத்திலிருந்தே வாப்பா உமாக்கு கட்டுப்படுற ஒரு பயந்த ஒரு நிலையில நம்ம பிள்ளைய உருவாக்கணும். உடனே அலைய விட்டுட்டோம், கேட்கறதெல்லாம் வேண்டி கொடுத்து பழக்கி விட்டுட்டு கடைசியில நாம என்ன செய்யணும்? தலையில கை வச்சு என்ன பண்றது அப்படின்னு. ஒழுக்கத்தை குறைப்பது யூதர்களுடைய சதி. அந்த ஒழுக்கத்தை குறைப்பதற்கு வந்தது திரைப்படங்கள், நாடகங்கள், விளம்பரங்கள், பத்திரிகைகள், ஒழுக்கத்தொகை. எதை நாம வெக்கமா வெக்கிட்டு ஓடி ஒளிஞ்சோமோ அது சாதாரணமா பேப்பர்லையும் டிவியிலையும் படத்திலையும் ரோட்லையும் போகும்போது அது இனிமேல் வெக்கம் இல்லாத ஒன்றாகுது. அது வெக்கம் இல்லாத ஒன்றானால் இஸ்லாம் பரவு